அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத கதையில் நாம் தொடர்ந்து பார்க்க இருப்பது இந்த மகாபாரத கதையின் தோற்றத்திற்கான ஒரு கதை. 3வது அத்தியாயம், பௌஷ்ய பருவம். இதில் உதங்க ரிஷி ஜனமேஜய ராஜாவை சர்ப்பயாகம் செய்ய தூண்டியது என்ற தலைப்பிலானது. பரிஷைத்தோட மகனாக இருக்கிற அந்த ஜனமேஜயர் அவரோட 3 சகோதரர்களோட சேர்த்து சத்திரம் அப்படிங்கிற ஒரு யாகம் பண்ணுறாரு. அந்த மாதிரி யாகம் பண்ணும்போது சாரமை அப்படிங்கிற ஒரு நாயுடைய மகன் சாரமை, அந்த நாயை இவங்க 3 பேரும் அடிச்சிடுறாங்க. அதை அடித்ததுனால அது தொடர்ந்து அழுதுகிட்டே ஊளையிட்டுட்டே இருக்குது. அவன் அம்மா சரமை கேட்குறாங்க, அந்த தாய் நாய் கேட்குறது பையன்கிட்ட, என்ன ஆச்சு, ஏன் அழறன்னு. இல்லை, இந்த மாதிரி அவங்க என்னை அடிச்சிட்டாங்க, அந்த ஜனமேஜயனோட பிரதர்ஸ்லாம் சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்க அப்படி சொல்கிறது. நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அதனால் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த அம்மா நாய் சரமை சொல்கிறது. அது ஒரு தேவலோகத்து நாய். இந்த சாரமை அந்த பையன் நாய் சொல்கிறது, இல்லை, நான் அந்த யாகம் பக்கம் போகவும் இல்லை, அந்த யாகத்தை நான் பார்க்கவும் இல்லை, அந்த ஹவிஸ் மற்றும் அந்த யாக சாமான்களை நான் தீண்டவும் இல்லை, நான் அது பார்க்கவும், என்ன தெரியுதுன்னா பார்க்கக்கூடாது, தீண்டக்கூடாதுன்னு தெரியுது, இது நான் பார்க்கவும் இல்லை, நான் தீண்டவும் இல்லை அப்படின்னு அந்த பையனோட நாய் சொல்கிறது. அம்மா, உண்மை தானே சொல்கிறேன்? ஆமான உண்மை தான் சொல்கிறேன். 2 பேரும் சேர்ந்து நேற்று அந்த ஜனமேஜயன் யாகம் நடத்துகிற இடத்துக்கு வராங்க. சொல்கிறாங்க, அப்பா, நீ எதுக்கு என் குழந்தைங்களை அடித்த, என் பையனை அடித்த, அவன் உன்னோட யாகத்தோட சாமான்களை பார்க்கல, உன் யாகம் சாமான்களை அவன் டச் பண்ணலை, அப்படி இருக்கும்போது எதுக்காக அடித்த, நீ அவனை அடித்தது தப்பு, இந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கோ, அதாவது தவறு செய்யாதவர்களை தண்டித்தல் குற்றம், அது ஒரு பாவம், அந்த பாவத்திற்கு உரிய பிராயச்சித்தம் தேட வேண்டும் என்பது நமக்கு இந்த கதையின் மூலமாக புலனாகிறது. சொல்லிவிட்டு அந்த அம்மாவும் சாரமையும் போயிடுறாங்க. இவர் இப்படி தேடிட்டு வராரு, யாருக்கிட்ட போய் இது கேட்கலாம், யாரை வச்சு நம்ம இந்த பாவத்தை போக்கிக் கொள்ளலாம் என்று தகுந்த புரோகிதரை தேடுகிறார். அவ்வாறு தேடிட்டு காட்டுக்கு வரும்போது அங்கே ஸ்ருதஸ்ரவஸ் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்கிறார். ஸ்ருதஸ்ரவஸ்னு அவர் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய மகன் சோமஸ்ரவஸ். பரீட்சித் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு பிழை நடந்தது, இந்த பிழைக்கு நாங்கள் பரிகாரம் பண்ண தேடுறோம், உங்களுடைய மகன் எங்களுக்கு புரோகிதராக வந்திருக்கணும்னு. அப்போ தன்னுடைய மகனின் பெருமைகளை நான் தந்தையார் கூறுகிறார். அப்போ அவன் பெரிய தபஸ்வி, அவன் எனக்கு மகன், அவனுடைய தாய் ஒரு பெண் நாகம், என்னுடைய ரேத்தஸை முழுங்கி அந்த பெண் நாகத்தின் கிட்ட இருந்து அவன் பிறந்தான். அதனால் சிறந்த தவ வலிமையுடையவன், சிவபெருமான் அனுப்பும் பூதத்தை தவிர மீது அனைத்தையும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அனைத்து பாவங்களையும் அவனால் சரி செய்ய முடியும், அப்பேற்பட்ட ஒரு தபஸ்வி. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் உள்ளது. அவன் என்னன்னா, பிராமணன் ஏதாவது அவன்கிட்ட உதவி கேட்டானா அவன் செஞ்சிடுவான். அவன் இப்போ எந்த பிராமணன் ஏதாவது ஒரு பிரயோஜனம் கேட்டு ஒரு உதவி கேட்டு வந்தானாகில் உடனடியாக அவன் அவர்களுக்கு அதை செய்து விடுவான் என்ற கொள்கையை உடையவன். மற்றபடி அவனுடைய தபஸ்லையோ அவனுடைய வாழ்க்கை முறையிலையோ எந்த விதமான சலசலப்பும் கிடையாது. அப்பேற்பட்ட தபஸ்வி அவன். ஆனால் இந்த ஒரு விரதத்தை கொண்டுள்ளான். இது உனக்கு ஓகே என்றால், இஷ்டமெனில் நீ அவனை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறார். இவர், பகவானே, நான் கண்டிப்பாக அப்படியே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு வர புரோகிதரை அழைச்சிட்டு அந்த யாகத்தை அந்த பூஜையை செய்ய விரும்புகிறான். இந்தளவில் இந்த கதை நிற்கிறது. தொடர்ந்து அதே சமயத்தில் அயோதரர் என்ற ஒரு பெயர் பெற்ற தௌமியர் என்னும் ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷியோட கதை பின்னாடி போகுது. அதை நம்ம தொடர்ந்து அடுத்த வகுப்பில் அடுத்த கதையில் பார்ப்போம். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.